தமிழக வெற்றி கழகம் சார்பாக டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரி மனுவானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காவல்துறை தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தில் வேறு தேதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். சேலத்தில் வேறு தேதியில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தி விவரங்களை முடிய செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், காவல்துறை வேறு தேதியில் நடத்த சொல்வதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கும் பிரச்சார கூட்டம் சேலத்தில் நடத்துவதற்கு அக்கட்சியினர் திட்டமிட்டு அது தொடர்பாக அனுமதி கேட்பதற்காக டிசம்பர் 4ஆம் தேதி அனுமதி வேண்டும் என்று சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் அனுமதி கோரியிருந்தனர். இந்த நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதி இந்த அனுமதியானது தற்போது கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. வேறு தேதியை கேட்கவுமாறு அவர்கள் தற்போது காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் என்பதால் சேலம் மற்றும் சேலம் சரக பகுதியில் இருந்து செல்லக்கூடிய காவல்துறையினர் இந்த திருவண்ணாமலை சென்றுவிட்டு 4ஆம் தேதி தான் இந்த பகுதிக்கு வருவார்கள். பிறகு 5ஆம் தேதி அவர்கள் ஓய்வெடுத்து விட்டு 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான அவர்களுக்கான அந்த பணியானது இருக்கிறது. அதன் காரணமாக இந்த 4, 5ஆம் தேதி அனுமதி கொடுப்பதற்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. உங்களால் தேதி மாற்றிக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கோரிக்கையானது, அதே போன்று ஒரு அறிவுறுத்தலும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு சேலம் மாநகர காவல்துறையினர் இந்த அறிவுறுத்தியுள்ளது. ஏனென்றால் தேதியை மாற்றி கொடுத்தால் உடனடியாக அது பரிசீலிப்பதாகவும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளனர். ஏனென்றால் இந்த காவல்துறை குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு அதிக அளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு தேவை என்பதால் இந்த டிசம்பர் 3ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு செல்லும் காவல்துறையினர் மீண்டும் டிசம்பர் 6ஆம் தேதி இந்த பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி அங்கு பல்வேறு பகுதிகளில் கோவில்கள்ல மசூதிகள்ல இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் இந்த இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு போதிய பாதுகாப்பு வசதிகள் கொடுக்குவதற்கு கொஞ்சம் வாய்ப்பில்லாமல் போகும். அது அனுமதி, அதாவது பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வேறு தேதி கேட்பதற்காகவும் அவர்களை அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் சேலம் மத்திய மாவட்டத்தில் பார்த்திபன் இது தொடர்பாக காவல்துறையினர் கூடிய கருத்து தொடர்பாக அவர்களை தலைமையெடுத்து பேசி தெரிவிப்பதாகவும் அவர்கள் குறித்து அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து தலைமையிடம் பேசிவிட்டு டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு மாற்று தேதியை அவர்கள் தெரிவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.